ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரித்விக் அஃபிஷியல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு விலாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வியூஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சேனல் ஆரம்பித்து உங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் vlog நான் அவுட்டோர் ஷூட் கிளம்புறது. நாளைக்கு எனக்கு ஷூட்க்கு நான் கிளம்புறேன். இன்றைக்கி நைட்டு இப்போ தான் நான் ஷூட் முடிச்சுட்டு வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி பேக்கிங்கை நான் வந்து ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் இன்னொரு நாள் அதுக்குன்னு தனியாக நான் vlog போடுறேன். இந்த vlog வந்து எப்படி நான் வந்து கிளம்புறேன், எப்படி போகிறேன், எந்த இடத்துக்கு போகிறேன், எப்படி என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க. இப்போ தான் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள் என்னோடய பெட் வந்து எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குன்ட்டு. இப்போ தான் வந்து ஏன்னா நான் இப்போ வந்து வின்டர் அப்படின்றதுனால நான் போகிற இடமுமே வந்து ரொம்ப குளிரும். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வெட்டர்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா நைட் ஷூட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன், ஞாபகப்படுத்திட்டு. இது டவல், இது வந்து நைட் வியர், அப்புறம் இது வந்து இதுவுமே வந்து இது ஹூடீஸு, இதுவும் ஒரு ஜாகர்ஸ் பேண்ட் மாதிரி. ஸோ டீட்டெயிலாக இதில் காட்ட முடியல, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அவுட்டோர் பேக்கிங் vlogனே நான் தனியாகவே போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த vlog வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஏர்லி மார்னிங் எனக்கு ஃப்ளைட் போடல, ஒரு மிட் மார்னிங் அப்படி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் காலைல கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். கொஞ்சம் லாஸ்ட் மினிட் பேக்கிங் மட்டும் இருக்குது. இந்த வேட்டினிட்டி அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல நம்ம எடுத்து வைக்க வேண்டியது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் கிளம்பலாம். இப்போ மணி 11 o'clock ஆகுது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கியிருந்தால் காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கலாம். இப்போ ஆல்ரெடி 11 ஆகிடுச்சு. இப்போ நான் போய் தூங்கிட்டு மார்னிங் உங்களை பார்க்குறேன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. எப்போவுமே நார்மல் டேஸ்லேயே கொஞ்சம் செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு லக்கேஜ் வந்து பேக்கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். வாங்க. ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோங்க. எப்போவுமே எனக்கு இந்த டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 4 ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இந்த வாட்டியும் போய் தப்பாக தான் இறங்கிட்டேன். டெர்மினல் 1ல இறங்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து பேட்டரி கார் வழியாக டெர்மினல் 4க்கு வந்துட்டேன். நல்ல வேலை ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்தது. சீக்கிரமாக பேக்கேஜில் போட்டுட்டு எங்களோட கேட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்து எங்கள் கேட்டுக்கு வந்துட்டோம். இண்டிகோவில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ எங்களுக்கு டைம் இருந்ததுனால காஃபி குடிச்சிட்டு ஆக்சுவலி நான் வந்து தூத்துக்குடி தான் போகிறோம். நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து காரில் வந்து குற்றாலம் போகணும். அது எப்படியும் அங்கேருந்து ஒரு 3.5 hours 4 hours ஆகும். குற்றாலம், தென்காசி, முக்கடல், அப்புறம் அம்பை, இந்த 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 சுற்றி இருக்கிற இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு ஷூட் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து தூத்துக்குடி போயிடுவோம். கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு சாண்ட்விச்சுமே வாங்கியிருந்தோம், ஏன்னா வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டில் வந்து எப்படியுமே வந்து சாண்ட்விச் தான் கொடுப்பாங்கன்ட்டு நான் வெளியவே வந்து சாண்ட்விச் வாங்கிட்டேன் அங்கே அந்த கேட் கிட்ட. ஸோ அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டோம். ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னென்னா வந்துட்டு எப்போவுமே எங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ விண்டோ சீட் எனக்கு கிடைக்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியமே இல்லைங்க. எப்போவுமே எனக்கு விண்டோ சீட் தான். ஸோ அதனால எங்கள் அம்மா கூட ட்ராவல் பண்ணுறதுனால இந்த டபுள்ஸில் போகிறதுனால எப்போவுமே எனக்கு விண்டோ சீட் கிடச்சிரும். ஸோ இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து நான் எப்போவுமே பார்த்துட்டே போவேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு விண்டோ சீட் கிடைக்காது. ஆனால் பட் எனக்கு அப்படி கிடையாது. இந்த ஃப்ளைட்ல வந்து ஏறணும்னு தூங்குறதுன்றது என்னால முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே தூங்கிருவாங்க. எல்லாருக்குமே தூக்கம் வந்துரும். எனக்கு மட்டும் எவ்ளோ டயர்டா இருந்தாலும் இந்த ஃப்ளைட்ல தூக்கம் வராது. அந்த சத்தம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இப்ப நாங்க தூத்துக்குடி வந்து லேண்ட் ஆயிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? அந்த உப்பு அந்த இது தெரியுதா உங்களுக்கு இந்த இமேஜ்ல? ஸோ தூத்துக்குடி வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ அந்த இதுதான்.
நாங்கள் லேண்ட் ஆயிட்டோம். லேண்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பேக்கேஜ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். டிரைவர் அண்ணா வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைமில். ஸோ பேக்கேஜ் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அப்போவே வந்து ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மத்தியானமும் வந்து சாப்பிடல, ஸ்கிப் பண்ணிட்டோம். சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ஸோ போகிற வழியில் வந்து அங்கே ஒரு நெல்லை சரவண பவான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் நாங்கள் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து குற்றாலம் கிளம்பிட்டோம். குற்றாலம் போற வழியில வந்துட்டு நெல்லையப்பர் கோயில் கரெக்டா நாங்க 5:30க்கு அங்க போனோம். ஸோ அப்படியே அந்த கோயிலையும் பார்த்துட்டு போயிட்டோம். திருநெல்வேலிக்கு வந்து இருட்டுக்கடை அல்வா வந்து போகாம எப்படி இருக்க முடியும்? ஸோ திருநெல்வேலி ஸ்பெஷலி அல்வா தான். ஸோ அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் அந்த இருட்டுக்கடை அல்வா இருக்கு. கரெக்டா 4:00 ஓப்பன் பண்ணுவாங்க. 7:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்ததுங்க. அவ்வளோ பேர் கியூல நின்று வாங்கிட்டு போனாங்க. நாங்க வந்துட்டு ஷூட் போறதுனால 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்க முடியல. ஸோ அந்த கடைக்கு பக்கத்துலயே இலையில கொஞ்சமா கொடுத்தாங்க. ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ்க்கு அதை வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். செம்ம சூப்பரா இருந்தது. திருநெல்வேலினா அல்வா தான் அப்படின்றது வந்து கரெக்டா இருந்தது. செம்ம டேஸ்டா இருந்தது. நாங்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெல்லையப்பரையும் பார்த்துட்டோம், அல்வாவும் சாப்பிட்டாச்சு. ஸோ திருநெல்வேலியில கிளம்பியாச்சு. அங்கேருந்து நாங்க குற்றாலம் வந்துட்டோங்க. சாரல் ரெசார்ட்ல தான் நாங்க தங்கியிருந்தோம். இது கொஞ்சம் குவைட் ஃபேமஸ் அங்க குற்றாலம்ல. நல்லா இருக்கும். அக்காமடேஷன்லாம் நல்லா இருக்கும். என்ன குற்றாலம்லன்னா குரங்கு தான் இங்க நிறைய இருக்கும். குற்றாலம்னாலே குரங்கு நிறைய இருக்கும், ஃபால்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நைட்டுன்றதுனால தெரியல. குற்றாலம் வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையில் ஷூட்டிங்கு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. காலையில் பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குரங்கு எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியும் இங்கே. ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். இப்போ நான் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டேன். இங்கேருந்து தென்மலை அப்புறம் முக்குடல் அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஷூட் போனதுக்கப்புறம் நான் போடுற மேக்கப் அண்ட் காஸ்டியூம் லுக்கை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் ஷூட் நடந்துட்டுருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் ரிவீல் பண்ண முடியும். பட் நான் சில பிஹைண்ட் த சீன் கிளிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேங்காட்டு பூ போல நீ விளைஞ்சு நிற்கிறியே, உன்னை காத்தாட்டும் தாலாட்டவா, வெள்ளாட்டு பால் போல நீ சொல்லுன்னு சொக்கரியே, உன்னை கஞ்சாட பூவாக்கவா. இவ்வளோ தூரம் ட்ராவல் வித் மை ஷூட்டிங் லொக்கேஷன் வ்ளாகை நீங்கள் பார்த்துக்க ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து ரித்விகா அஃபிஷியல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து பயணிப்பதில் ரொம்ப சந்தோஷம். சேர்ந்து பயணிப்போம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்துக்களையும் நிறைய எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.